ஹாய் ஹலோ எவ்ரிபடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் விளையாட போகிறோம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு 4 மணி விளையாடி இருந்தேன். ஸோ இப்போ நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக அவங்களுக்காக விளையாட போகிறேன். எஸ், கஷ்டப்பட்டு பண்ண சேவிங் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் கேம் விளையாட போகிறோம். லோடிங் இயட்டும் இப்போ ஏதோ போட்டிருக்காங்க, வெல்கம் டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். யூ வில் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் ஸ்டோர் and grow to an awesome supermarket. Start by purchasing goods to sell and place them onto the shelves. Don't forget to set the price with a profit to avoid bankruptcy. Have fun. Okay. So இப்போ நல்லா இருக்கே. இதுதான் கம்ப்யூட்டர் போல். அப்படிலாம் இல்லை, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஐயோ, கேஷ் அதிகமாக போதே. ஸோ காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்கிறது இதை மட்டும் டெலீட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்துடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் வைப்போம். வச்சுட்டு இதை தூக்கி போட்டுட்டு நம்ம ப்ரைஸ் செட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் $400, 4.5. அதே கஷ்டம் இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் ரவுண்ட் ஆஃபாக வைப்போம். அதாவது சில நேரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், சில நேரம் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃப்ளவர் வச்சுட்டு இதை தூக்கி போட்டு இந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டு $3.7 கேட்கும். கொஞ்சம் சீப்பாகவே அந்த 3.7 நான் 3.7 கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ டப்பா எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டு அடுத்த பொருள் வைப்போம். ப்ரெட் எடுத்துப்போம், ரானோட ப்ரெட்டா. இதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. நம்ம ஆக்சுவலாக $4 கேட்க போகிறோம். ஏன்னா 3.96 ரவுண்ட் ஆஃபாக 4 கேட்க போகிறோம். ஓகே, ஒருத்தர் வந்துட்டார் பில் போட. எங்களா காணும். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து இதில் ஆட்டோமேட்டிக் பில் மிஷின் ஒன்று இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை 2 வாங்கி போட்டுட்டேன். ஸோ அது மூலிமா அவங்களே வந்து பில் போட்டு அவங்களே எல்லாமே பண்ணிடலாம். அதனால் இப்போ நான் வந்து அது இல்லாததுனால நானே போட வேண்டியதாக இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பார்த்துறணும், 1.5. ஓகே, நான் சில வாட்டி சேஞ்ச் எக்ஸ்ட்ராவே தருவேன். கஸ்டமர் வேறு யாராவது அது வந்து ரெட் ஷர்ட் வராது சார், கொஞ்சம் அமௌண்ட்டாக வாங்கிட்டு போங்க சார் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் டெவலப் பண்ணுவது மேலெல்லாம் போகும்னு நினைக்கிறேன். வாங்க அதுக்குள்ளே அடுத்த பொருளாக ஆர்டர் பண்ணிடுறேன். சாக்கி பீக் மட்டும் இப்போ வாங்கணும், ஏன்னா அது மட்டும் வாங்காமல் இருக்குது. அதையும் வாங்கி ஒரு ரூபா போட்டுருவோம். 7.7. ஓகே, கேஷ் பே பண்ணிட்டாரு. இப்போ நம்ம இதை வாங்கிடலாம். எங்களை காணோம். சார் ஒரே சார் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அடுத்த கஸ்டமர் ஃப்ளோரும் ஆயிலும் வாங்கியிருக்காரு. பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருக்காரு, சூப்பர் சார். இப்போ இவங்க வந்து ப்ரெட்டு மட்டும் வாங்கியிருக்காங்க, $4. ஆக்சுவலாக நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டோமேட்டிக் செக் அவுட் மிஷின் ஒன்று இருக்குது. இதோ செல்ஃப் செக் அவுட் கவுண்டர், அது மூலயமா அவங்களே செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த 4 ப்ராடக்ட் வச்சே நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் தான், இல்லை ஒரு 8 ப்ராடக்ட் இன்னும் ஒரு லைசன்ஸ் வாங்கினேன். ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கணும். ஸ்டோரேஜ் லாக் இருக்குது, அந்த ஸ்டோரேஜ் அன்லாக் பண்ணணும். அப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு 9 o'clock வரைக்கும் தான் சேல்ஸ் பண்ண முடியும். 8 மணிக்கு ஆரம்பிப்போம். நம்ம கடை மூடிட்டு என்ன வேணாலும் பண்ணிடலாம், பைக் கூட பண்ணிக்கலாம், அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது. நான் வந்து அடுத்து ப்ராடக்ட்ஸில் போய்ட்டு எல்லாத்துலேயும் ஒன்று போட்டுக்கிறேன். $72. இதில் டேக்ஸ்லாம் வாங்குறாங்க கைஸ். இதான் ஒன்று கடுப்பு. $72 இருக்கும் என்கிட்ட பர்ஃபெக்டாக. சரிங்களா? பாருங்க 72.08 போட்டிருக்கா. இதில் போனீங்கன்னா $76 தந்தோம். $4
ஷிப்பிங் டேக்ஸ். நான் இன்ஸ்டன்ட் ஷிப்பிங்கில் அதனால தான். அட பாவிங்களா, $50 கொடுத்து வாங்குறாங்க. ஷார்ப்பாக $4 விற்றதுனால ஓகே வந்துருக்கு. பர்ஃபெக்ட், தேங்க்யூ மேடம். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் பிளான். நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்னொரு லைசன்ஸ் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு டெக்கரேஷனில் டூல்ஸ், இது மாதிரி டேப்லெட். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரிங்கு மாதிரி இருக்கா, இந்த ரிங்கு மூலயமா அந்த கீழே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் டேக்கை ஸ்கேன் பண்ணலாம். அது அப்படியே கம்ப்யூட்டரில் ஆட் ஆகிடும் வாங்கிறதுக்கு. இட்ஸ் அ நைஸ் டூல் யூனோ. அது வாங்கலாம். ஆனால் அதுக்கு 3 லைசன்ஸ் வேணும். ஒரு லைசன்ஸ் தான் மேட்டர் இருக்குது. ஒன்று தானே? ஆமாம், ஒரு லைசன்ஸ். அதாவது இந்த 4 பொருளுக்கு ஒரு லைசன்ஸு, அந்த மாதிரி நிறைய லைசன்ஸ். ஓகே, இந்த கேம் ஆடினா என் ஃபோன் பயங்கரமாக ஹிட்டாது, என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் ஃபோனில் விளையாடிட்டு இருக்கேன். $100 கொடுத்து வாங்குறேன். எப்படிடா 1 சென்ட்டில் வந்துச்சு? சாக்கி பீக் ப்ரைஸே வைக்கலை, அதான் 2.99 எடுத்துன்னு போயிட்டாங்க எல்லாம். எவ்வளோ இருக்குது? $6 இருக்குது. சே, எத்தனை பீஸ் போயிருக்கு? அது 4 பீஸ் காலி இருக்குது. ஓகே, ப்ரெட்டு பேக்கெட் $1 சேஞ்ச். தேங்க்யூ சார், கொடுப்பாங்க. மணி 4 ஆகிடுச்சு கேம் பொறுத்த வரைக்கும். அடுத்த கஸ்டமர், இந்த கஸ்டமர் போகிறாரு, இந்த கஸ்டமர் வர மாட்டார். சார் இன்னும் 2 கஸ்டமர் வராங்க. ஓகே, இட்ஸ் நைஸ் ஸ்டார்ட். நம்ம $100 சேர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்த லைசன்ஸ் வாங்கலாம். அடுத்த லைசன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு லைசன்ஸஸில் போனோம்னா இந்த லைசன்ஸ் தான் ஃபுல்லாக. இது நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கணும் மெயினாக. இந்த நர்வாலா காஃபி டார்க் ரோஸ்ட் ஒன்று இருக்கா, அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் வாண்டட். எல்லாருமே அதுதான் வாங்கிட்டு போவாங்க. நான் விளாட்ன எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா சாக்கி பீக் $6 எல்லாம் $3 சொல்லி தீடு போயிட்டாங்க. எல்லா விவரம் லைட் போட்டுடலாம். 4 லைட்லாம் இருக்குது. லீவாக லைட் அடிக்குது ஸ்க்ரீனில். ஓகே, கஸ்டமர். ஓகே, இப்போ நம்ம $4. ஐயோ, எல்லாம் காலியாக போதே. நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதில் ரீஸ்டாகர்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சா மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பான். அதுதான் அவன் வேலை. அதனாலேயே எனக்கு இவங்களெல்லாம் பிடிக்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இருக்குன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பொருள் எடுப்போம். சாரி, இந்த ரெக்கார்டர் கொஞ்சம் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ஐயோ என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, லைட்டிங் பத்தலையா? இதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டே விளையாடும் போது இதே மாதிரி தான் இருந்துச்சு, செம்ம டார்க்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டே ஒரு வாட்டி ஃபோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ 2 ரூபா வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதை தூக்கி வெளியில் போட்டுட்டு இதில் வந்து அமுத்திட்டு உள்ளே போயிட்டு எங்கள் ப்ரெட்டுக்கு ஒன்றுமே காணும். ஓகே, இப்போ நம்ம லைனாக ப்ரெட் வைப்போம். டப்பாவை தூக்கி உப்பத்தட்டியில் போடுவோம். ஒரே நிமிஷம். கஸ்டமர்ஸ் இத்தனை 4 பேர் நிற்கிறாங்க. லெஸ்பெட் ஆயிலையும் எடுத்துகிட்டு வந்து இடத்துல 2 நிற்க வச்சுட்டு வெளியில் வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு உடனேச்சி இப்படி ஒரு தொட்டு நான் உள்ளே போயிடுவேன். நைட் டைமில் தான் கஸ்டமர் வருவாங்க, அவங்க தான் நிறைய. எனக்கு இது வரைக்கும் வேஸ்ட்டாக வந்தது $50. இதில் இந்த இப்போ விளாட்றதுல இல்லை, முன்னாடி விளாட்னது. $80.
அப்பா ஃபஸ்ட்டு $15. லலலா. இந்த பில் போடுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சேஞ்செல்லாம் நிறைய கேட்பாங்க. ஒன்று அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கார்டு எத்தனை தான் பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான், நம்மளுக்கு இதோட கஸ்டமர்ஸ் வர்றது டவுட்டு தான். இங்கே ஒருத்தர் வருவாரான்னு தெரியல. எங்கே நடக்கிறாரு பார்ப்போம். இவர் உள்ள வருவார் கடையில் கன்ஃபார்ம். இல்லை ஸ்ப்ரிண்ட் பட்டன்லாம் இருக்குது. ஓகே கடையில் அப்படியே நான் திருப்பி வெளில போகிறாரு. நடுவில் வந்துட்டு திருப்பி வெளில போகிறாரு. ஒரு வரமாட்டா இருப்பா கடைக்கு. ஓகே, நம்ம இப்போ தேவையான பொருள்லாம் பார்ப்போம். எல்லாத்துலேயும் ஒன்று போட்டு வாங்கிடலாம். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸில் போய்ட்டு எல்லாத்துலேயும் ஒன்று போயிட்டேன். வாங்க முடியாது, காலையிலேருந்து தான் வாங்க முடியும். ஸோ இன்னியோட டேவை முடிப்போம். க்ளோஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு லாபமாக நஷ்டமானு பார்த்தோன்னா 32.9, அதாவது ஆல்மோஸ்ட் $33 நம்மளுக்கு லாபம். ஸோ இப்போ நம்ம டே 1 முடிச்சிட்டோம். அதுக்கே நம்ம வீடியோ சின்னதாக போட போகிறோம். ஸோ அதனால் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட்ஸ் என்னால் நிறைய போட முடியும். ஸோ until then, signing off by Dhanwant.